தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை விரைவுபடுத்த அரசு முக்கிய நடவடிக்கை. வறண்ட விவசாய நிலங்களை தொழில்துறையின் பயன்பாட்டிற்கு மாற்றுவதற்கு இனி வேளாண் துறையின் தடையில்லா சான்றிதழ் தேவையில்லை. இதன் மூலம் அனுமதி நடைமுறை எவ்வாறு எளிமையாக்கப்படுகிறது விரிவாக பார்ப்போம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வறண்ட விவசாய நிலங்களை தொழில்துறை பயன்பாட்டிற்கு மாற்றும் விதிகளில் மாநில அரசு முக்கிய திருத்தம் செய்துள்ளது. ஜூலை 31 வெளியிடப்பட்ட அரசாணையின் மூலம் 2017 ஆண்டு விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு மாற்றும் விதிகளில் இனி இதற்காக வேளாண் துறையின் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு தொழில்துறை பயன்பாட்டிற்கு மாற்றப்படும் நிலம் குறைந்தது 3 ஆண்டுகளாக சாகுபடி செய்யப்படாததாக இருக்க வேண்டும். இதை வேளாண் துறையின் இணை இயக்குனர் ஆய்வு செய்து தடையில்லா சான்றிதழ் வழங்கிய பிறகே கோப்புகள் அடுத்த கட்டத்திற்கு சென்றன. இந்த நடைமுறையால் அனுமதி பெறுவதில் கால தாமதம் ஏற்படுவதாக தொழில்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். புதிய விதிகளின்படி மாவட்ட, நகர மற்றும் ஊரமைப்புத்துறை அலுவலகமே வருவாய் ஆவணங்கள், அடங்கல் பதிவுகள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கள ஆய்வுகள் மூலம் நிலத்தின் நிலையை நேரடியாக ஆய்வு செய்யும். அதன் அடிப்படையில் நகர மற்றும் ஊரமைப்புத்துறை இயக்குனரே தேவையான ஆவணங்களை பரிசீலித்து நில பயன்பாட்டை மாற்றுவது குறித்து நேரடியாக முடிவு எடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் துறையின் அறிக்கையை கட்டாயமாக பெற வேண்டும் என்ற விதியும் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் முதலமைச்சரிடம் இந்திய தொழில் கூட்டமைப்பு முன்வைத்த முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையால் தொழில் திட்டங்களுக்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என்றும், குறிப்பாக 2 மற்றும் 3 நிலை நகரங்கள், கிராமப்புறங்களில் தொழில்மயமாக்கல் மேலும் வேகமடையும் என்றும் தொழில் அமைப்புகள் வரவேற்றுள்ளன. கட்டுமான துறையினரும் இந்த முடிவு நிர்வாக தாமதத்தை குறைத்து முதலீடுகளை ஈர்க்க உதவும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். வேளாண் துறையின் தனி அனுமதி நடைமுறையை நீக்கியுள்ள தமிழக அரசின் இந்த நடவடிக்கை தொழில் திட்டங்களுக்கான அனுமதி காலத்தை கணிசமாக குறைத்து மாநிலத்தின் முதலீடு மற்றும் தொழில்மயமாக்கலை மேலும் ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.